எஸ்பிஎஃப் நம்ம சிறுமலை போன வீடியோ பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுமலை செக் போஸ்ட் வரைக்கும் ரீச் ஆகிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போனதுக்கப்புறம் நேராக வந்து நம்ம சிவன் கோயிலுக்கு தான் போனோம். மலைலாம் ஏறி நல்லா சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். ஆமாம் எஸ்பிஎஃபே, என்னால் சுத்தமாக மேலேயே ஏற முடியல. எப்படியோ முட்டி மோதி மேலே ஏறி நம்ம சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சு. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பெல் ஐக்கனை வந்து ஆளில் போட்டு வச்சுக்கிங்க. சொல்லுறதுக்கு வந்து ரொம்ப திணறாங்க. சரி, ஓகே எஸ்பிஎஃப், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மார்னிங்கே கிளம்பி ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு திரும்ப நம்ம சிறுமலை செக் போஸ்ட் வரைக்கும் ரீச் பண்ணியிருந்தோம். அங்கே போய் டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப நாங்கள் வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நாளாச்சு வந்து ரொம்ப நாள் கழித்து போகிறோம். இப்போ தான் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பென்ஸ்லாம் இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தாச்சு. இதுக்கப்புறம் மேலே ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. நம்ம வெயில் தான் கொளுத்துது. இந்நேரம் நம்ம கொடைக்கானல் போயிருந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஹில்ஸு கீழே கொஞ்சம் தூரம் போனதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இன்னும் தெரிலங்க, வெயில் அடிக்குதுங்க. நான் வெயில், ஆனால் ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஜில்லாகிடும்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் அளவுக்கு இருக்காதுங்க, கொஞ்சம் சின்ன மலை தான் இது. பக்கத்துலேயே பெண்டு நிறையா வருங்க. வெயிலில் வாய்ஸ் கூட சவுண்டாக வர மாட்டேங்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெயில் அடிக்காமல் கொஞ்சம் நிழலாகவே இருந்துச்சுன்னா ஜில்லாக இருக்கும். சோ பைக் ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சு போலங்க. பைக் ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சு போல், வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஹில்ஸில் பைக்கெலாம் ஃபால்ட் ஆனால் ரொம்ப தொல்லை. செயினை வந்துட்டா அதுவும் இந்த வெயிலெல்லாம் மாட்டிக்கிட்டேன்னா வச்சுக்கேன், ஒன்றும் பண்ண முடியாது. பாறை உருண்டு வரும் பகுதியா? பாறை உருண்டு வருமா? கிட்டா இப்போ தான் ஜில்லுன்னு காற்று வர மாதிரி இருக்குது. கீழேக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஜூஸுஸாக ஒன்றும் கிடையாது, அமைதியாவா நம்ம மேலே போய் ஜூஸ் குடிப்போம். மேலே இருக்காதா? இருக்கும். நீ எப்படி வண்டி ஓட்டி என்ன உட்கார அழைச்சிட்டு போவ? சீக்கிரமாவா? இன்னைக்கு ஓட்டினா அப்படியே மலையிலேருந்து நான் கீழே தள்ளி விட்டுருவேன். பிடிச்சிருவியா? இங்கே முன்னெல்லாம் பயமா இருந்தது ஓட்டுறதுக்கு, கீழே விழுந்துருவோம். இப்போ இந்த பயம் போயிடுச்சு. ஆனால் உன் வண்டி எனக்கு எட்ட மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? நம்மகிட்ட இருக்கிற வண்டியை தான் நம்ம ஓட்ட கற்றுக்க முடியும். ஸ்கூட்டி கற்றுக்கிறியா? சரி சரி. பா, இங்கே கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு. இந்த நிழலாக இருக்கிற இடத்துலலாம் ஜில்லுன்னு இருக்கு. மற்றபடி எல்லா இடத்துலையும் வெயில் அடிக்குது, கொளுத்துது. பெரிய வண்டி ஓட்டினாலும் ஹில்ஸ்லாம் ஒன்று வச்சு ஓட்டிட்டு போவாங்க. ஹில்ஸ்லாம் ஓட்டுற அளவுக்கு ட்ரெயின் ஆகணும். கற்றுக் கொடுப்பேன். நீ ஒழுங்காக ஓட்ட மாட்டேன், தள்ள தட்டிட்டு பின்னாடி உட்கார லவர்ஸ் மாதிரி கட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க காதல் ஜோடிகள். பார்ட்னர், உங்கள் லவ்வர் தூங்குறாங்க பின்னாடி. ஆமாம், நம்ம கூட ஒரு எருமை மாடு இருக்கு. மழை வந்துச்சுன்னா ஜாலியாக இருக்கும். இருக்கிற வெயிலுக்கும் மழைக்கும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் மழை கிடையாது, இது வேறு ஏதோ ஒரு வேளை தூரி இருக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. கீழே அடித்த வெயிலுக்கு மேலே பரவாயில்ல, சூப்பராக இருக்குங்க. இந்த மலையை பார்த்துட்டு நீங்கள் கொடைக்கானல் அளவுக்குலாம் இருக்குன்னு நினைக்காதீங்க, அந்த அளவுக்குலாம் இருக்காது.
ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இருக்கும் ஓரளவு இருக்கும். மினி கொடைக்கானல் மாதிரி இருக்குங்க. மினி கொடைக்கானல் வந்து பார்க்கலாம் இங்கே வந்தீங்கன்னா. அது சம்மர் டைமில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மழை டைம்லாம் வந்தீங்கன்னா ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கும். கிளைமேட்டு மாறுதுங்க. வாடா, ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு காற்றை வந்து சுவாசிக்க வேண்டியதாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான ஏர்லாம் இங்கே தான் வந்து நம்ம கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் பொல்யூஷன்லேயே போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான மலைக்கெலாம் வந்தோன்னா ஜாலியாக இருக்கும். டக்குன்னு பார்க்க ஒரு கொடைக்கானல் ஃபீல் வருது, இந்த மாதிரி மரம் அந்த ரோடையும் பார்க்குறதுக்கு. எப்போ வந்தாலும் இங்கே நம்ம டீ குடிச்சு தான் போவோம், வரப்போ குடிப்போம். இப்போ போகிறப்ப நிப்பாட்டுறோம், ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு அடித்து கொளுத்துது. கூல்ட்ரிங்க்ஸ் தான் இருக்கா ப்ரோ? எதுவும் இல்லையா? அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் டீயை கொடுத்து கையில் நிற்க வச்சுட்டீங்களா? கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறாங்க, டீ வாங்கியிருக்கேன். மடையா நீ கூல்ட்ரிங்க்ஸ் இல்லையா மேம்? கூலிங் இல்லைக்கா, கூலிங் இல்லையா? ஏய் மியாவ், குசி வா, இந்தா இங்கே வா வா குசி. எங்கே போனாலும் என்கிட்ட மட்டும் பூனை மட்டும் என்கிட்ட மாட்டிக்குது. பூனையை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. கடித்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நான் கொஞ்சம் அதை எங்கே போனாலும் நம்மள்ட்ட ஒரு பூனை வந்து மாட்டிக்குது. அது இல்லாமல் நான் ரொம்ப கேட்டில் வராச்சா, பூனை பார்த்தாலே கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் பசிக்குதாடி? பிஸ்கெட் இருக்கானுங்களே தானுங்கிற. இந்தா இந்தா இங்கே வா, இந்தா 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 குடி கர். வா, இங்கே வந்து விசிட்டிங் பிளேஸ் கம்மி. கொடைக்கானலில் வந்து நிறையா இருக்கும், இங்கெல்லாம் கம்மி. எனக்கு திரும்பவும் நம்ம ஊட்டி போனோம்ல, அந்த இடத்துக்குலாம் போகணுன்னு தோணுது, ஆசையாக இருக்குது ஊட்டிக்கு போகலான்ட்டு. பா சிலு சிலுன்னு இருக்கு, ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்குது காற்று. வாவ், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரியே எங்கே பார்த்தாலும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இடையில இடையில வெயில் வேறு அடிக்குதுங்க. நம்ம இதுக்குள்ளே தான் போகணும். நம்ம கோவிலுக்கு போகிற ரூட்டு இதுதான். இந்த சைடு மட்டும் ரோடு போடாமே இருக்கானுங்க, இன்னும் அப்படியே தான் இருக்குது, பள்ளமேடு தான். பா ஜில்லுன்னு இருக்கு. கீழே அடிக்கிற வெயிலுக்கு மேலே வந்தால் தான் நல்லாயிருக்கும் போல். அவ்வளோதான், கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. நிறைய பேர் வராங்க போல், கோயிலுக்கு வராங்க. அவ்வளோதாங்க, இதான் நான் சொன்ன கோயில். எஸ்பிஎஃப்ஏ நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேனாங்க அந்த சிவன் கோயில், அது இதுதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சிவன் இருக்கார். இப்போ அவரை தான் போய் நம்ம பார்க்க போகிறோம். அவரை போய் பார்த்துட்டு திரும்ப நம்ம அப்படியே ரிட்டன் வர வேண்டியதாங்க. பசங்க பார்த்தீங்கன்னா பவி பசங்க எல்லாம் வந்து கீழே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து மேலே போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்து திரும்ப வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணிட்டேன். சரி ஓகே நம்ம ஏற ஆரம்பிச்சிடும்ன்ட்டு நான் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேங்க. பார்த்திங்கன்னா வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது, ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன், பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் வந்தப்பலாம் ரொம்ப சீக்கிரமாக கடகடன்னு ஏறிட்டேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சுத்தமாகவே ஏற முடியலங்க. நான் பேசுகிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப இறக்க ஆரம்பிக்குது. ஏறிடுவோம்.
நான் இங்கே வந்தது காரணமே இவரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தது. அதனால நம்மளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சிவனை பார்த்துட்டு தான் நம்ம போகிறோம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் உள்ள சிறுமலைன்னு நீங்கள் மேப்பில் சர்ச் பண்ணால் இந்த பிளேஸ் காமிக்கும். அதுலேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க. நான் பேர் என்னான்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஏறிட்டுருக்கிற ஒரு பேர் வந்து வெள்ளிமலை ஆண்டவர்னு சொல்லுவாங்க. வெள்ளிமலை ஆண்டவர்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மலை வந்து லொக்கேஷன் உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் அங்கே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இவரை பார்த்துட்டு போங்க. ஏன்னா நான் இவரை பார்த்துட்டு போகிறப்ப நான் என்னென்னலாம் வேண்டுறோம் எனக்கு நடந்துருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு வேண்டுதல் வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. அது இப்போ எனக்கு எந்த வேண்டுதலுக்காகவே நான் வரல. நான் இப்போ வந்து அவரை பார்க்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேங்க. பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிட்டு மேலே ஏறிட்டு திரும்ப ரிட்டன் கீழே போயிட்டுருக்காங்க. இப்போ தான் நம்ம வந்து போகிறோம். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் இயர்லியாகவே போயிருப்பாங்க. இப்போ கூட வெயில் கொஞ்சம் ஓகே, ஓரளவு பரவாயில்ல. அடிக்குது, வெயில் அடிக்குது தான், ஓரளவு பரவாயில்ல. இதுக்கும் நம்ம இன்னும் முன்னாடியே வந்துருந்தோன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிச்சிருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா பசங்க ஒருத்தவங்க வரேன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன ஆனாலும் மேலே போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டேங்க. நீங்களும் இந்த பிளேஸுக்கு வரணுன்னா வெள்ளிமலை ஆண்டவர், சிறுமலை வெள்ளிமலை ஆண்டவர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸ், இந்த லொக்கேஷன் உங்களுக்கு காட்டும். கண்டிப்பாக வாங்க. சுத்தமாக ஒரு காற்று கூட எதுவும் அடிக்கலைங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே சைலண்ட்டான ஒரே வைப்பாக இருக்குது, சைலண்ட் வைப்பாக தான் இருக்குது. சுத்தமாக ஒரு காற்று சவுண்டு எந்த சவுண்டுமே இல்லைங்க, அமைதியாக இருக்குங்க. ரொம்ப இறக்கிது. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டேங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ தெரியுங்க. பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக மலை, ஃபுல்லாக மலையோடைய வியூலாம் சூப்பராக தெரியுங்க. இப்போ நம்ம வந்து கீழேருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம். இன்னும் நம்ம வந்து மேலே போக வேண்டியது இருக்குங்க. திரும்ப நம்ம இந்த தெரியுதாங்க, இந்த வழியாக தான் நம்ம போகணும். பார்த்திங்கன்னா ரொம்ப இறக்கிதுங்க, சுத்தமாக முடியல. ஏன்னா வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கிறதுல சுத்தமாக எனர்ஜி இல்லைங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நீங்கள் அவரை பார்த்தே ஆகணும். மேலே கோயிலுக்கு போகிறவங்க வந்து செப்பல் மட்டும் போட்டு நடக்காதீங்க. ஏன்னா அவரோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும்னா செப்பல் போடாமல் அவரை நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு மேலே வாங்க. அதிகமாக வந்து கல் முள்ளெலாம் அதிகமாக இருக்காது, ஓரளவு நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா ரெகுலராக நிறைய பேர் போயிட்டு தான் வராங்க. அந்த கரடு மரடாலாம் இருக்காது. கொஞ்சம் பார்த்திங்கன்னா கல் மட்டும்தான் கொஞ்சம் நிறையா, பாறைலாம் பார்த்திங்கன்னா நிறையா இடக்கு மடக்காக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருங்க, ஸ்லிப் ஆகாமல் பார்த்து பத்திரமா இருங்க. நம்ம அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருவோங்க. கீழே பார்த்திங்கன்னா என்ன ஆனாங்கன்னு தெரில, சாப்பிட்டாங்களான்னு தெரில, சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம அவரை பார்த்துட்டு கீழே போயிடுவோங்க. தெரியுதாங்க, ஒன்றும் அந்தளவுக்கு வந்து முள் அதெல்லாம் எதுவும் கிடையாது. கல் மட்டும் கொஞ்சம் எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கால் வச்சு பத்திரமா இருங்க. கல்லாம் ரொம்ப கொதிக்குதுங்க. பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு கல்லுலாம் அவ்வளோ சூடு சுடுது. பெண்டு கைண்டிடும் போல் ஏறுறதுக்குள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம். அப்பா, என்னோடய ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக துடிக்குதுங்க. என்னாட்டியே ஃபீல் பண்ண முடியுது, ரொம்ப பயங்கரமாக துடிக்குதுங்க. பார்த்திங்கன்னா வெயிலுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா சுத்தமாக முடியல. ஆனால் எப்படியாவது நம்ம ஏறிடுவோம். மேலே ஏறி நம்ம போய் சிவனை பார்த்தே ஆகணுங்க. பார்த்திங்கன்னா கீழேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, உங்க தெரியலை. அதுக்கிட்ட நம்ம போக போகிறோம். அதுக்கிட்ட போயிட்டோம்னா அது மேலே தான் கோயில் இருக்குது. நம்ம அப்படியே சிவனை பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் நம்ம அப்படியே கீழே இறங்கிட வேண்டியதாங்க. வாங்க SPF அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருவோங்க. இவரை பார்க்குறது வந்து சும்மா சுலபமாலாம் இருக்காத விஷயம். அவர் முழுசாக பக்தியோடு அவரை வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இது மேலே ஏறிடலாங்க. பார்த்தீங்கன்னா பவியும் வேறு வரேன்னு சொல்லியிருக்காங்க.
கால் பண்ண அப்போ தான் அவளுமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டா போல். முடிச்சுட்டு பசங்களுமே அப்படியே மேலே வரேன்னு சொல்லியிருக்கானுங்க. வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க. நம்ம வெயிட் பண்ண வேணாங்க, ஏன்னா நம்ம மேலே போய் அவர் எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்க்கணுங்க. அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வியூங்க, சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெயில் மட்டும் கொஞ்சம் இல்லைனா ஃபோட்டோ எடுக்கலாம் சூப்பராக இருக்குங்க. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நல்ல ஒரு வியூவாக இருக்குங்க. SPF வீடியோ பார்க்குற யாராச்சும் இந்த இடத்துக்கு பிளேஸுக்கு வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டுப்போங்க. இந்த இடம் எப்படி இருக்கும், இந்த இடம் எப்படி இருக்கணுங்கிறத வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் லைட்டாக இருட்டுற மாதிரி இருக்குங்க. வெயில் அந்தளவுக்கு இல்லை, க்ளவுட்ஸ் கொஞ்சம் நவுந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக இருட்டின மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியும் இப்போ வீடியோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குங்கிறது தெரியும். இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு கிளைமேட்டு. சரி, நம்ம அப்படியே ஏறிடுவோங்க மேலே. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா கப்புள்ஸ் தாங்க போயிட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து வேண்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வரணும் அப்படின்ட்டு. அதனால் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. நான் மேலே ஏறுற வரைக்குமே பார்த்தா நிறைய பேர் போயிட்டுருந்தாங்க. வாவ், வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. SPF இந்த இடத்துக்கு நிறையா வாட்டி வந்திருக்கேன். SPF நான் வந்தப்போலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்கும், சரியான வெயில் அடிக்குங்க. இந்த வாட்டியும் நல்லா வெயில் தான் அடிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் வந்து கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குங்க. நம்ம ஏறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெயில் வந்து நம்மளை சுத்தமாக நம்ம எனர்ஜியை ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுங்க. சுத்தமாக முடியல, இறக்கிதுங்க. ஐயோ, கீழே விழுந்துட போகிறேன். இங்கே ஒரு வியூ இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்கும். தெரியுதா? வாவ், சூப்பராக இருக்குங்க இந்த வியூ. பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. இந்த மேலே தெரியுதுல, அங்கே தான் நம்ம ஏற போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா மேலே போய் நம்ம சிவனை பார்த்துருவோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சிவன் இருப்பார். இங்கே ஒரு லிங்கம் ஒன்று இருக்கும். போயிட்டு நம்ம அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோங்க. இந்த இங்கே தான் பக்கத்தில் தான், அதுக்கிட்ட நம்ம வந்துட்டோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு பாதை போவோங்க. அதில் தான் போனோம். பார்த்து சேஃபாக தாங்க போகணும். இங்கே வந்து ஒரு சிவன் இருப்பார். இங்கே பாருங்க, வியூ பாயிண்ட்டை பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா அதோட சூப்பராக இருக்கும் வியூவே. பாருங்க பாறை, இவ்வளோ பெரிய பாறை. ஏறி வரப்போ எல்லாருமே சேஃபாக வாங்க. SPF பார்த்து பத்திரமா வாங்க. இதோ பாருங்க சிவனை பாருங்க. வாவ், சூப்பரான ஒரு வியூங்க. இந்த வியூ வந்து நம்ம கீழேருந்து மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த வியூ பார்க்க முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் பார்க்கறதுக்காக தான் நம்ம கீழேருந்து நம்ம மேலே வரோம். அவ்வளோ கஷ்டம்னு இல்லை, நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அவர் பார்த்ததுக்கப்புறம் வர வந்து சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. இந்த பாருங்க, இப்போ வந்து நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட போகிறாங்க. இதோ ஒரு பெரிய மரம் தெரியுதுல, அந்த இடத்துல தான் வந்து கோயில் இருக்குங்க. போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இடத்துல வந்து கரெக்டாக அந்த வழி தெரியுதுல, போகிற இடத்துல ரைட் ஒரு கட் ஆகும். அதில் அப்படியே நீங்கள் ஏறி வந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து இவரை பார்த்துடலாங்க, இந்த சிவனை. இங்கேருந்து வந்து நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் எடுக்கலாம். சூப்பராக வியூ வந்து சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க SPF, பசங்க வந்துட்டுருக்காங்க கீழேருந்து. நம்ம வரப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ எடுப்போம். நம்ம இப்போ போய் மேலே போயிட்டு கோயிலில் போயிட்டு அங்கே போய் மேலே போய் சிவனை பார்த்துருவோங்க. சரி வாங்க, நம்ம அப்படியே மேலே ஏறிடுவோங்க. கால்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எரியுதுங்க. வா, பரவாயில்ல, அதுக்காகலாம் நம்ம நம்ம கவலையே படக்கூடாதுங்க. நம்ம மேலே போய் அவரை பார்த்தே ஆகணும். போயிடுவோம், என்னாலும் நம்ம போயிடுறோம் இன்றைக்கி. ஏன்னா நான் இந்த வாட்டி அவரை பார்த்தே ஆகணுங்கிறது என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. நான் யார்ட்டையுமே சொல்ல, பிளானிங்குமே எதுவுமே சரியாக இல்லைங்க. நான் வீடியோஸில் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் நான் எங்கே போகிறதுன்னு ஒரு பிளானே தெரியலன்னு. ஆனால் நான் பிளான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க.
அது நான் பார்த்தீங்கன்னா காலையில் நமக்கு ஏன்னா நேரம் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது, ஏன்னா வர முடியாமல் போகலாம். ஸோ அதனால தான் எதுவுமே பிளான் பண்ணாமல் திடீர்னு வந்து கிளம்பி வந்துட்டேங்க. ஆனால் ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஏறுறது, காலில் பயங்கரமாக எரியுதுங்க. பார்த்துக்கலாம். ஏன்னா நான் இவரை வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்ச் ஆனிச்சிங்க. மேரேஜுக்கு முன்னாடியே நான் இங்கே தான் வந்தேன். இவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா மாறி இருக்குங்க. எனக்கு நான் வேண்டதெல்லாம் நிறையா நடந்திருக்குங்க. இந்த வாட்டி நான் இவர்கிட்ட இந்த வேண்டுதலும் வைக்க போகிறதில்ல, வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. தெரியுதுங்க கோயில். வந்தாச்சுங்க. இப்படியே ஒரு வழியாக நான் வந்து சிவனை பார்த்துட்டேங்க. ஒரு வழியாக மேலே வந்துட்டேங்க ஏறி. அதுனா பவி வந்து இன்னும் கீழே வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோங்க. குடிக்க தண்ணி இருக்கான்னு தெரில, பார்ப்போம். இது இருக்குன்னு நினைக்கிற தண்ணி, குடி தண்ணீர் தான் போட்டிருக்குங்க. போட்டிருக்கு பாருங்க, குடி தண்ணீர் வீணாக்காதீர்னு போட்டிருக்கு. அந்த ஒர்க்கு இதான் நினைக்கிறேங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கிட்ட போனோங்க. அந்த இடத்துக்கிட்ட ஒரு வியூ நல்லா இருந்துச்சுங்க ஃபோட்டோ எடுக்க. இப்போ நம்ம வந்து பசங்க வர வரைக்கும் நம்ம அப்படியே இங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதான். அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கீழே போக வேண்டியதாங்க. தண்ணி குடிச்சுப்போம். தண்ணி எடுத்துகிட்டு வரல. ஜில்லுன்னு இருக்குங்க தண்ணி. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி வந்து செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. நல்ல கூலிங்காக இருக்குது. ஏற்கனவே சளி வேறு பிடிச்சிருக்கேன், நடி சரியாக பேச வர முடியலங்க. ஏன்னா ட்ராவல் எல்லாம் பனியிலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு 1 வீக்காகவே பார்த்திங்கன்னா வெயிலுக்கும் அதுக்கும் எனக்கு சளி பிடிச்சிக்கிட்டு இப்போ கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு பவியாட்டி வந்து சுத்தமாக ஏற முடியாது, ஏன்னா பயங்கரமாக இறக்கும். ஏன்னா அவளாட்டி ஏற முடியாது எனக்கு தெரிஞ்சதுனால நான் அவளை கீழே விட்டு வந்தேன். இருந்தாலும் நான் வரேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா. பார்ப்போம் வரலாம் என்னான்னு பார்ப்போம். ஆனால் ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன் வரத்துக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவாள். பார்ப்போங்க. யார் இது? ஆடு தான் வருதுங்க கீழேருந்து மேலே. சரி ஓகே எஸ்பிஎஃப், நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணுவோம். அவள் பவி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அவளை கூப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கீழே போயிட வேண்டியதாங்க. இறங்குறது கூட பரவாயில்ல. சின்ன மலை தான், ஏறிடலாம், டக்குன்னு ஏறி இறங்கிடலாம். வெயில் தான், வெயில் வந்து ரொம்ப கொளுத்துது. அங்கேருந்து நம்ம வெயிலே வேற வந்தோம்ல. எப்படி மேலே ஏறினேன்? தள்ளி தள்ளி தான் ஏறினியா? நீ ஏற மாட்டியே. எப்படி ஊறி ஊறி வந்தியா? உட்காந்தா ஏற முடியாதுண்ணா. அப்படியே மழை வந்தோடனே கீழே தள்ளி விட்டுருவா, ஒரு தொல்லை முடிஞ்சிடும். ஆமாம், அப்படியே நீ அப்படியே ஓட விட்டுருவ. ஆவியா வந்தாதே நம்ம போட்டு டார்ச்சர் பண்ண மாட்டேன் நீ. கீழே கீழே விழுந்து மண்டையை உடச்சிக்காத. எலும்பா எப்படிதான் நீ ஏறி வந்த? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படிலாம் போக முடியாது, நான் ஸ்டாப்பு தான். நான் ஸ்டாப்பாலாம் இங்கே வர எல்லாம் பஸ் ஏற்றி விடு, அழகாக படுத்து தூங்கிட்டு வரேன். ஏசி பஸ்ஸாக புக் பண்ணி கொடு. ஏசி பஸ்ஸாக புக் பண்ணி கொடுப்பா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, வந்து தான் ஆகணும். கிளம்புவாண்ணா, வாங்குவோம். இப்போ வந்து நம்ம அந்த மலை தான் ஏறி இருக்கோம். எஸ்பிஎஃப் நம்ம அந்த மலை தான் ஏறி இருக்கோம். அங்கே தான் வந்து அந்த கோயில் இருக்குது. சரி நம்ம அப்படியே கிளம்பிடுவோங்க. டைம் வந்து 4:30 ஆச்சுங்க. நம்ம இங்கேருந்து கிளம்புறது கரெக்டாக இருக்கும். போயிட்டு நம்ம பேக் அங்கே வச்சுருந்தோம்லங்க, அங்கே போய் பேக் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோங்க. வா போமா, வா கிளம்புவோம். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக சிவனை பார்த்தாச்சு. நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ
போய் பேக் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. இப்போ கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது பாரு கிளைமேட்டு. ஏன்னா வெயில் அடித்தாதான் அந்த காற்றுலாம் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது ஜில்லுன்னு. கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கேன் சூப்பராக இருக்கும். இங்கே ஏதோ சமைக்கிறாங்க எஸ்பிஎஃப், போய் சாப்பிட்டு போமா. ரோடு தான் பயங்கரமாக இருக்குது, மோசமாக. ஒரே கல் முள்ளு தான். இந்த ரோடு மட்டும் போடவே மாட்டாங்க. ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே வந்து வந்தோம்னா வச்சுக்கேன் நல்லாயிருக்கும் கிளைமேட்டு. மதியத்தெல்லாம் வந்தால் கொஞ்சம் அவிஞ்சி தான் வரணும். ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. கீழே உள்ளதுக்கு பரவாயில்ல, மேலே வந்தால் வா நல்லா ஜில்லுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குங்க, ஜில்லு ஜில்லுன்னு காற்றடிக்குது. வீடு கட்டிகிட்டு இருக்காங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டு மாடு நிற்கிதுங்க. இதுதான் காட்டு மாடா? நல்ல நார்மலாக நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குமா அந்த மாதிரி மாடு கிடையாது. இது வந்து ஃபாரஸ்ட்டில் தாங்க இருக்கும். எங்ககிட்ட இன்னொரு மாடு இருக்குது. பின்னாடி என் பார்ட்னருக்கு பின்னாடி உட்காந்துருக்க பாருங்க, அது ஒரு பெரிய மாடு. இதெல்லாம் அவனோட இனம் தாங்க. கரெக்டாக ஒரு 6:30 கிளம்பிடணும். 7 மணிக்குள்ளே கிளம்பிடணும். 7 மணிக்குள்ளே கிளம்புனா தான் நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியும் சீக்கிரம், இல்லைனா டைம் ஆகிடும். நேற்றே 11 மணி ஆகிடுச்சு. நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 5 மணிக்கு கிளம்பியே 11 மணி ஆகிடுச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடணும். அது என்னானே தெரில, எப்போ திண்டுக்கல் வந்தாலும் நைட்டில் தான் போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் காட்டுதுங்க நம்ம காரைக்கால் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம அப்படியே ஹைவேஸை பிடிச்சிட்டு போக வேண்டியதாங்க. ஃபுல்லுண்ணே. ஓகேண்ணே. எவ்வளோண்ணே? 762 ரூபா. நான் வந்துருச்சா? இப்போ நம்ம ஆஃப்டர்நூன்லேருந்து சாப்பிட்லங்க. பசங்க எல்லாம் சாப்பிட்டாங்க, நம்மளாம் சாப்பிடல. இல்லை நம்ம அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுனால. ஸோ அதனால் நம்ம திண்டுக்கல்லேருந்து மணப்பாறைன்னு ஒரு ஊர், மணப்பாறைக்கிட்ட வந்து நம்ம ஸ்டாப் எடுத்து சாப்பிட்டு நம்ம அப்படியே இங்கே கிளம்பிடுவோம். எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருப்பான்டாங்க. அது எத்தனை பிரெட்டாடா? 5 பிரெட்டாடா? 5 பிரெட்டா இருக்கு. 3 பிரெட்டா திண்டில 2 இருக்கு. இப்போ 2 சாப்பிட்டுட்டு இருக்கான். அடுத்து 2 சொல்லியிருக்காங்க. வச்சதே ஒரு 2 பிரெட்டா தான். மாடுன்னு உனக்கு சும்மா பேர் வைக்கிறடா. உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னா என்ன இதை யூஸ் பண்ணுறான் ப்ரோ. ஏன்டா இப்படி போகிறானுங்க? நம்மளுக்கு மட்டும் நைட் ரைடு தாங்க நிறையா அமையுது. பார்த்தீங்கன்னா வரப்பையும் நைட்டில் தான் வந்தோம், போகிறப்பையும் நைட்டில் தாங்க போகிறோம். அது என்ன தான் டைமிங்னே தெரில, நைட்டில் மட்டும் வண்டி ஓட்டுற மாதிரி ஆகிடுதுங்க. நேற்று போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு, அதனால் கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் காலையிலேருந்து நான் ஸ்டாப்பாக தான் ஓட்டிகிட்ருக்கோம். போயிடுவோங்க வீட்டுக்கு.